ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இந்த மாதிரி வீடியோ போட்டு. ஸோ டைமே கிடைக்கிறதில்ல, அது இதுன்னு நிறைய போயிட்டு இருந்தது. இது மட்டும் இல்லை, நிறைய போயிட்டு இருந்தது. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் ஒரு குட் நியூஸ் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்சுவலி நிறைய பேர் நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் சீக்கிரம் ஒரு குட் நியூஸ் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே அந்தந்த கமெண்ட்ஸ் அங்கங்கே வந்தது. நான் பார்த்தேன், நீங்கள் வீடு வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, போன அக்டோபரில் வந்துட்டு ஹவுஸ் ஆஃப் பரேடுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன். எல்லாம் $1 மில்லியன் ஹவுசஸ் எல்லாம் வீடியோ போட்டேன். ரேலையில் இருக்கு, நம்ம போய் பார்த்தது, அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டேன். எதுன்றதை நான் உங்களுக்கு வேணா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அந்த டைமில் தான் நம்ம வந்துட்டு பிளான் போட்டோம். ஸோ இதுதான் அந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம போட்ட உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பேர் எல்லாருமே வந்துட்டு வாங்குங்க அந்த மாதிரி, கொஞ்சம் பேர் வந்துட்டு பேட் கமெண்ட்ஸ்லாம் போட்டாங்களா. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நாங்கள் அந்த டைமில் நிஜமாவே வாங்குற ஐடியாவில் இல்லை. ஆனால் எங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி வீடெல்லாம் பார்க்க, ஒரு லக்ஸரி இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆசையாக தான் இருந்தது. என்ன இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாது. ஆனால் சொல்கிறேன், நான் எனக்கு ஆசையாக இருந்தது. அப்போ வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு விஷயம், எங்களுக்கு வந்துட்டு லாட் சைஸ் ரொம்ப சின்னது. சதீஷ்க்கு வந்து கொஞ்சம் லாட் சைஸ் பெருசாக இருக்கிற மாதிரி ஆசைப்பட்டாரு. அதே மாதிரி எனக்கு வந்துட்டு இந்த டால் சீலிங்னு புலம்பியே நான் நியூ ஜெர்சியிலேருந்து வந்து அதை தேடி புலம்பியே எனக்கு வந்துட்டு இதுவாயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடைக்கவே இல்லை. நானும் ரொம்ப வீடு எல்லா இடத்துலையும் நாங்கள் தேடினோம், எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நாங்கள் ரொம்ப தேடினோங்க, எக்ஸ்ட்ரீமாக தேடினோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹவுஸ் ஹண்டிங்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே, நம்ம ரொம்ப க்ரைட்டீரியா வச்சோன்னா நமக்கு வீடே இந்த ஜென்மத்தில் அமையாது, நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினது தான் இந்த வீடு. இதை நான் எதுவுமே குறை சொல்ல மாட்டேன், ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். பின்னாடியே ஸ்விம்மிங் பூலு அதெல்லாம். ஆனால் இருந்தாலுமே எங்களுடைய கனவு வந்துட்டு செக்கே ஆகலை. ஸோ நாங்கள் இந்த வீடெல்லாம் போய் பார்த்துட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்துட்டு திருப்பி அந்த ஆசை வந்து ரொம்ப ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ கரெக்டாக வந்துட்டு அந்த அக்டோபர் டைமில் தான் நாங்கள் வந்துட்டு ஒரு லாட்டு பார்த்தோம். லாட்டு பார்த்துட்டு மெயினாக எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய லாட் அப்படின்றதுக்காக. எவ்வளோ பெரிய லாட் அப்படின்றதுலாம் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் நினச்சே பார்க்காத அளவுக்கு நம்ம பெரிய லாட் வாங்கிட்டோம். ஸோ சொல்லும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். ஏன்னா வந்துட்டு நீங்கள் என் கூடயே இருந்தீங்க, எல்லாத்துலேயும் விஷ் பண்ணீங்க. இந்த வீடு வாங்கும் போதும் சரி, ஒரு இதுவும் ஸ்டெப் எடுக்கும் போதும் சரி, ஒரு லைக் என்ன சொல்கிறது, ஒரு என்கரேஜிங்காக இருக்கட்டும் எல்லாமே. அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கங்கே வந்துட்டு நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க வீடு வாங்குகிறோம் அப்படின்றது. ஆமாம், கரெக்டு. ஸோ நாங்கள் அந்த டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்டோபர் டைமில் போயிட்டு ஒரு லாட்டை வந்துட்டு புக் பண்ணோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து புக் பண்ணுறதுக்கு முன்னாடி பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணோம், பில்டர் ஆராய்ச்சி பண்ணோம். டால் சீலிங் வந்து நியூ ஜெர்சியிலேருந்து இங்கே வந்து வாங்கும்போது எங்களுக்கு அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, எல்லா இடத்தையும் பிளேஸையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வாட்டி வந்துட்டு நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஸோ அதனால் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி வாங்கணும் அப்படின்றதான் எங்களுடைய பெரிய பிளானாக இருந்தது. அட் லாஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு லாட்டை புக் பண்ணிவிட்டு, என்ன சொல்கிறது, டால் சீலிங்கோட பெரிய லாட்டோட நிறைய க்ரைட்டீரியா செக் ஆச்சு. கிறிஷுடைய ஸ்கூல்ஸு, அனிஷுடைய ஸ்கூல்ஸு, லாட்டு, அதுக்கப்புறம் வீட்டுடைய ஸ்கொயர் ஃபீட் இதோட பெருசு கொஞ்சம், ரொம்ப இல்லை, இதோட கொஞ்சம் பெருசு, ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட், 750 ஸ்கொயர் ஃபீட்டும் பெருசு இதோட. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னொன்று நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, இது எல்லாமே அம்மா இருக்கும்போது நடந்தது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு அம்மாவுடைய பழைய வீடியோ அதெல்லாம் வந்து நம்ம லாட்டை போய் பார்க்குறது, டிசைன் ஸ்டுடியோவில் வந்துட்டு அம்மாவை வச்சுட்டு அம்மாவோட தான் நாங்கள் போய் டிசைன் ஸ்டுடியோ செலெக்ஷன்ஸ்லாம் பண்ணோம். அதெல்லாம் கூட நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ என்னடா அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்காதீங்க, அம்மா இன்னும் இந்தியாவில் தான் இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி வருவாங்களா கிரகப்பிரவேசத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டு கூப்பிடலாம். ஸோ ஸோ இன்னொன்று நான் வந்து, நீங்கள் யோசிச்சிருப்பீங்க ஏன் வந்து முதலே ஷேர் பண்ணல, நம்மளை ஏன் இப்படி நினச்சிட்டா அப்படி இப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ ரீசன்ஸ் நிறைய இருக்குங்க, எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. நான் சொல்கிறேன் ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடு வாங்கும் போது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஹவுஸு, ஓகேங்களா.
ஸோ நமக்கு வந்து பெருசாக மார்ட்கேஜ் அந்த டைமில் நம்மக்கிட்ட வேறு எதுவுமே இல்லை இந்த வீடு வாங்கும்போது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடு வாங்கும்போது நாங்கள் வந்து 3000 தான் டெபாசிட் கட்டணும். ஜஸ்ட் $3,000. $3,000 ஜஸ்ட் இல்லை, இப்போவும் பெரிய விஷயம் தான். ஆனால் நான் சொல்ல போகிற அமௌண்ட்டு கேட்டிங்கன்னா $3,000 ஜஸ்ட்டு தான் நீங்களே சொல்லுவீங்க. ஸோ அப்போ வந்துட்டு எங்களுக்கு பெருசாக தெரியல. ஸோ கண்டிப்பாக லோன் அப்ரூவ் ஆகிடும், கண்டிப்பாக நமக்கு வந்து வீடு அமைஞ்சிரும், எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்ததா. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணோம், ஏன்னா கண்டிப்பாக பேக் ஆஃப் வாங்க மாட்டோம் அப்படின்றதுலாம் இருந்தது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வாங்க போகிற வீட்டுக்கு நாங்கள் 30,000 டெபாசிட் கட்டியிருக்கோங்க. ஸோ இன்னொன்று வந்துட்டு நாங்கள் லோனுக்கு தான் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ லோன் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சொல்கிற வார்த்தையே இல்லை. ஆனால் வந்துட்டு எப்படியோ வந்து ஓரளவுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து திருப்தியாக இருக்குது. நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லோனு வந்துட்டு இது ஃபஸ்ட்டு வீடா ஈஸியாக கிடச்சிது. இப்போ செகண்ட் வீடுனால இதை வந்துட்டு நாங்கள் எய்தர் விற்று கையில் கேஷாக வச்சுருக்கணும், இல்லையா நாங்கள் காலி பண்ணிவிட்டு வாடகையாவது விட்டுருக்கணும். இப்போ நம்ம ரெண்டுமே இல்லாமல் நம்ம வந்துட்டு இந்த வீட்லேயே இருக்கோம், வேறு வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த வீட்டோடைய மார்ட்கேஜையும் எடுப்போம், புதுசாக வாங்க போகிற வீடு மார்ட்கேஜையும் எடுப்போம், ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுதான்னு தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது கேட்டோன்னே அடடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமும் வந்துச்சு. ஸோ இன்னொன்று வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜாபை வந்து குவிட் பண்ணலான்னு சொல்லி ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நான் பிளான் போட்டேன். ஆனால் வந்து ஒரு வேளை நமக்கு இதுக்கு ஒரு லோன் கிடைக்கலன்னா நம்ம ஜாபை வச்சு தான் வாங்கணும் அப்படின்றதுனால இருந்ததா. ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், காலையில் கிளம்பணும், ஈவினிங் வரணும், அதுக்கு நடுவில் வேலை இது அதுன்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ அதுவே வந்துட்டு எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிட்டு பயங்கர வெயிட்லாம் போட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். ஓகே, ஸோ நம்ம இதுக்கு வருவோம். ஸோ அதனால வந்து இங்கே லோன் அப்ரூவ் ஆகுமான்றது எங்களுக்கு இந்த நிமிஷம் லைக் நேற்று வரைக்கும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. டு பி ட்ரூ, நாங்கள் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடியே பயங்கர ப்ராசஸ் பண்ணோம்ல. கண்டிஷனல் லோனுன்னு ஒன்று இருக்குது, அதுவே எங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல. கண்டிஷனல் லோன் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எதனா ஆச்சுன்னா 30,000 கொடுக்கவே மாட்டாங்க. என்ன ஆச்சாலும் கண்டிஷனல் லோன் அப்ரூவ் ஆகலைன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, டக்குன்னு கொடுத்துருவாங்க. எங்களுக்கு கண்டிஷனல் லோனும் அப்ரூவ் ஆயிடுச்சு. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஆட்சி மாறிடுச்சு, நிறைய இதெல்லாம் நடந்துதான். எங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் லெவலாக இருந்தது. அடடா நம்ம என்ன இப்போ போய் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தது. ஸோ எதனா ஆச்சு அப்படின்னா நிறைய பேர் நீங்கள் எல்லாம் பாசிட்டிவாக தான் போடுறீங்க. இந்த நெகட்டிவ் ஆளுங்களாம் இருப்பாங்க, அவங்க சும்மாவே வந்துட்டு எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி போடுவாங்க. ஸோ லைக் அவங்கள அவாய்டும் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க யாருன்னே தெரியாது. எவ்வளோ தான் பிளாக் பண்ணாலும் வேறு புதுசாக க்ரியேட் பண்ணி நமக்கு நெகட்டிவ் கொடுக்கணுன்னே வந்துட்டு தெரியுவாங்க பார்த்தீங்களா. அவங்கள தான் சொல்கிறேன். அவங்களுக்கு பயந்துக்கிட்டே நான் வந்து சீரியஸாக அதனால தான் சொல்லலை. ரொம்ப 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 சாரி. நிஜமாக வந்து தினம் வந்துட்டு எனக்கு நான் நினைப்பேன், இன்னைக்கு ஷேர் பண்ணிடலாமா. இந்த ஆளுங்களால நினச்சே நான் வந்துட்டு ஐயோ இவங்க இதனா. ஏன்னா இப்போ நான் வந்து இதெல்லாம் ரீசன். ஒருவேளை நம்மளால வந்து லோன் எதனா ஆச்சு அப்படின்னா நான் உங்ககிட்டலாம் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கவலைப்படாதீங்க, இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக அமையும் அப்படிலாம் நீங்கள் எனக்கு வாழ்த்துவீங்க. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நமக்கு நல்லா ஃபுல்லாக ஹேட்டடாக ஸ்ப்ரெட் பண்ணுவாங்களா காண்டில். ஸோ அதனால தான் நான் வந்து சரி வேண்டாம், நம்ம வந்து ஃபுல்லாகவே முடிவாகட்டும், எதுக்கு வம்பு அப்படின்றதுனால தாங்க. நிஜமாக அதனால தான் ரொம்ப சாரி. நான் டிலேடாக உங்ககிட்ட சொல்கிறதுனால, டிலேடாக சொன்னாலும் வந்துட்டு நான் வந்து அதாவது இன்னைக்கு தான் வந்து மெயில் வந்துச்சு, எல்லாமே செட், ஆல் செட் டு கோ, நீங்கள் வந்து க்ளோசிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் 2 வீக்ஸில் க்ளோசிங். அடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு வந்து நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பொறுமையாக வரும். ஸோ இதுதான் எங்களுடைய ஹாப்பி நியூஸ். ஸோ பார்க்கலாம், அம்மா வந்துட்டு திருப்பி இங்கே வருவாங்களா கிரகப்பிரவேசத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியல. நம்ம கால் பண்ணி கேட்டு பார்ப்போம். அட்லாஸ்ட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன்ற ஹாப்பினஸ்ஸே எனக்கு வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியல, சும்மா பெரும்பூச்சா விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ குட் நியூஸை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்காக பியூட்டிஃபுல்லாக பார்ட் அப்படின்றவங்க வந்துட்டு செம்ம பியூட்டிஃபுல் ஒரு இது அமைச்சிருக்காங்க, பை அமைச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஒரு பை ப்ளஸ்
நம்மளே வந்துட்டு பை இது பண்ணிக்கிற மாதிரி பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ பையும் சாம்பிள் அனுப்பிச்சிருக்காங்க, நம்மளை வந்துட்டு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டும் அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணலாம், பையை பார்த்து இதே மாதிரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் பை எப்படி இருக்குது அப்படின்றத காமிச்சிடுறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பை நம்மளுடைய ட்ரெஸ்ஸுகள் இருக்குது, அழகாக மேட்ச் ஆகுது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ஹேண்ட்மேட் ஃப்ரம் மை சன் அப்படின்னு போட்டு நமக்காக அமைச்சிருக்காங்க. செம்ம க்யூட்டில். ஸோ இதுதான் இந்த பை, இங்கே பாருங்கள் க்யூட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆக்சுவலி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு நம்ம லைக் யாருக்கனா வந்து இந்த மாதிரி பை தைக்கணும் ஆசை, ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறது தெரியல அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு அவங்களே வந்து இங்கே பாருங்கள் ஃபுல் பேட்டர்ன்ஸ் ஃபுல்லாக எப்படி பண்ணணும் அப்படின்றத நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக இருக்குது, நமக்கு என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது மட்டும் இல்லை, அதோட நமக்கு தேவையான சூயிங் ஐட்டம்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பைக்கு ஹேண்டில் இருக்குல்ல, இந்த மாதிரி ஹேண்டில் அதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு பாட்டம், இந்த பைக்கு வந்துட்டு நம்ம வந்து யோசிப்போம் எல்லாமே இதுன்ட்டு, நம்ம உட்காந்து தனித்தனியாக வாங்க தேவையில்ல, ஆன்லைனில் ஆர்டர் போட்டோமா வீட்டில் இருக்குமா அது வந்துடுச்சுன்னா போதும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பாட்டம் பேஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுதான் இதனுடைய இது நார்மலாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லை, இது ஃபுல்லாகவே திக்கு நூடுல் திக்கு த்ரெட்டு அந்த மாதிரி இருக்குது. ஸோ நல்லா இருக்குது கலரும். ஸோ பாருங்கள் எப்படி பேட்டர்ன் இருக்குன்ட்டு அழகாக இருக்குல்ல. ஸோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளே வந்துட்டு பை பின்னுற மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்துட்டு இதனோட சும்மா டேப் மெஷர்மெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வேணால் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். இதுவே வந்து 3 கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்குது பாருங்க, 3 இருக்குது. ஸோ ஒரு பை தைச்சி முடிக்கிறதுக்கு ஐ திங்க் 2 போதும்னு நினைக்கிறேன், எனக்கு ஷுவராக தெரியல, பை தைக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இது பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து பின் வேறு இங்கே பாருங்கள் அழகாக. அதுக்கப்புறம் ஏதோ எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பர்சனலைஸ்டாக ஆக்குற மாதிரி நம்ம வந்துட்டு இதை வச்சு இதை கட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே இருந்ததில்ல, இங்கே பாருங்கள் இந்த பை பர்சனலைஸ்டாக ஒரு மாதிரி என்னுடைய பையடா, இது யாராலையும் வந்து தொட முடியாதுடா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து போ போடுறதுக்காக இந்த இது ஆக்சுவலி இதையும் கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஸோ அழகாக இருக்குது இந்த பை. ஆக்சுவலாக சும்மா ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா உள்ளே வந்துட்டு பர்ஸ் வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு போகலாம். மால் போகிறோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். சரி ஓகேங்க, இதை நான் எடுத்து வச்சுட்டு நான் இவங்களுடைய லிங்க் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கும் வந்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா இதை உங்கள் போய் வாங்குங்க. இது வந்து நான் வந்து ஒரு நாள் எடுத்து புது வீட்டுக்கு போனோன்னே இதை எடுத்து இப்போவே குட் நியூஸை கண்டுபிடிச்சிருப்பீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ புது வீட்டுக்கு போனோன்னே இதை எடுத்து நம்ம பின்னும்போது நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். எங்கே வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யான்சியில் தான் வாங்கியிருக்கோம். இப்போதைக்கு நான் பிளேஸ் ஷேர் பண்ணல, அது ஃபுல்லாக நம்ம வந்துட்டு க்ளோசிங் பண்ணி முடிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்களுக்கு பிளேஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு பிளேஸ் ஷேர் பண்ணல, நம்ம போய் விசிட் பண்ணுறது அதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். ஸோ எனக்கு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் இந்த நியூஸ் உங்களுக்கு எப்படி ஷாக்கிங்காக இருந்தா, இல்லை நான் ஏற்கனவே கெஸ் பண்ணேன் இதுதான் அந்த நியூஸ்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத நீங்கள் ஏற்கனவே கெஸ் பண்ணியிருந்தீங்களா, இல்லைனா வந்துட்டு அடடா நான் இந்த தான் நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் நான் இந்தியா போவேன்னு சொல்லியிருந்தீங்க, அந்த பிளான்ஸும் இருக்குது ஆக்சுவலி. ஸோ அதுதான் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுதான் அப்படின்னு நினச்சிப்பீங்களோன்றது ஐ மீன் அப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு வந்து வாய் வரும், இல்லை இதுதானே. அதே மாதிரி ஒரு 2-3 வாட்டி ஒருத்தவங்க மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க, வீடு தானே எனக்குல. அந்த கமெண்ட்ஸை பார்த்ததுக்கப்புறம் மற்றவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணனா அவங்க நினச்சிப்பாங்க நமக்கு மட்டும் ஏன் ரிப்ளை பண்ணல பாரு அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ நான் அவங்களுக்கு போயிட்டு இல்லைன்னு சொல்லி பொய்யும் சொல்ல முடியாது, ஆமான்னு சொல்லிட்டேன்னா ரிவில் ஆகிடும். ஸோ அதனாலேயே சரிம்மா, அதாவது வீடியோ போட்டோடனே எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுவீங்கல்ல, நான் போய் ரிப்ளை பண்ணேன். அந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே சரி நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால மற்றவங்களுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டேன்.
ஸோ அதனால தப்பாக நினச்சிக்காதீங்க நான் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணலன்னா. அதே பார்த்தீங்கன்னா லாட் சைஸ் வந்துட்டு இது போதுமே நமக்கு. அதாவது நம்ம முதல்ல அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோமா, ஸோ அப்போ இங்கே வந்து பார்க்கும்போது இது போதும் நமக்கு அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். அதுக்கப்புறம் வந்து பசங்களுடைய விளையாடுறது, அந்த பசங்க எல்லாமே விளையாடும் போது பார்க்கும்போது எங்களுக்கு நம்ம கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கணும் அப்படின்றது, லைக் நம்ம ஏன் சின்னதாக வாங்கணும் அப்படின்றத எங்களுக்கு அப்போ தான் இது பண்ணோம். அதே மாதிரி இப்போ வீடியோஸ்லாம் பார்க்குறோன்னா நிறைய பேர் வந்து அவுட்டோர் கிச்சன் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. வெளில போயிட்டு நான் ஒரு இதில் பார்த்தேன், ஒருத்தவங்க பெரிய தோசைக்கல்லை வச்சுட்டு அழகாக தோசை சுடுறாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கே ஆசையாக இருந்தது. அவுட்டோர் இது ஏன்னா நமக்கு என்சியில் தான், நாங்கள் என்சியை விட்டு எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்க போகிறோம். ஸோ என்சியில் பார்த்தீங்கன்னா லாங் சம்மர், ஸோ நமக்கு நிறைய அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். ஸோ அதில் நாங்கள் மிஸ் பண்ணோம். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்துட்டு கஸிபோ மாதிரி கட்டணும் அப்படின்றது எங்களுக்கு ஆசை. ஸோ அதனால தான் அதெல்லாம் பிளான் போட்டு அதுக்கப்புறம் ஷெட், அவுட்டோர் ஷெட் வைக்கணும். ஸோ தட் வந்துட்டு இப்போ வந்து இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கார்டன் ஐட்டம்ஸ், அதெல்லாம் வந்து நாங்கள் அந்த க்ரால் ஸ்பேஸ் அடியில் போட்டு வச்சுருக்கோம் நிறைய. ஸோ அந்த மாதிரி க்ரால் ஸ்பேஸை வந்துட்டு இறுக்கமாக்க தேவையில்ல. அதில் வந்து லைக் கார்டன் பெட்டுடைய ஐட்டம்ஸு, ஸோ அந்த இது ஷவல் அது இதுன்னு சொல்லிட்டு எய்தர் அந்த ஸ்க்ரீன் பேட்டியோ கீழே போட்டிருக்கோம், இல்லைனா க்ரால் ஸ்பேஸ்க்கு அதெல்லாம் வந்துட்டு நம்ம டெக் மாதிரி ஒன்று வச்சுட்டு டெக்குக்குள்ளே கட்டலாம், வைக்கலாம் அப்படின்றதான் பிளானு. இன்னொன்று வந்துட்டு பேண்ட்ரி வந்துட்டு சின்னதாக இருக்குது நமக்கு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்று நம்ம வீடை வந்து டு பி ட்ரூ, நான் எல்லாமே இந்த வீடே நான் செட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ எடுத்து ஹோம் டூர் போடலான்னு நினச்சேன். நல்லா செட் பண்ணும் போதெல்லாம் நான் வந்து சோம்பேறித்தனமாக வீடியோ எடுக்கலை. இப்போ நம்ம காலியை பண்ணிட்டு போகிறோம். ஸோ மேபி எம்டி ஹவுஸ் டூர் திரும்ப வேணால் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத. வாங்க. அதே மாதிரி இன்னொரு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் ஸ்டுடியோ அப்கிரேட்ஸ் பண்ணி விட்டுட்டோம். நாப்ஸில் இருந்து, அதுக்கப்புறம் கிச்சன் ஐலண்ட் பெண்டன்ட் லைட்ல இருந்து, சும்மா வந்துட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு ஹோமா, ஃபஸ்ட் இண்டிவிஜுவல் ஹவுஸ் இது எங்களுடையது. ஸோ அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லைக் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை போடுறா அதை போடுறா. ஏன்னா இந்த மாதிரி கட்டி வாங்கினதே இல்லை நாங்கள் இது வரைக்கும். லைக் நம்மளா வந்து டிசைன் பண்ணி கட்டி, இது இப்போ நாங்கள் இருக்க வீடு தான், இதுதானே ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க அந்த ப்ராசஸை. ஸோ அதனால வந்து எல்லாத்தையும் போட்டோம், பிளைண்ட்ஸ் போட்டோம், வேற என்ன நம்ம போட்டோம் அசால்ட்டாக எல்லாத்தையும். டிசைன் ஸ்டுடியோவில் என்னெல்லாம் பண்ணோம் இந்த வீட்டுக்கு? அதான் கேட்குறேன், இந்த வீட்டுக்கு நம்ம டிசைன் ஸ்டுடியோவே வந்துட்டு 79-80 வரைக்கும் போட்டிருப்போம். ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து அந்த வீட்டுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் வந்து நிறைய போட்டோங்க, எக்கச்சக்க ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் பண்ணோம். அதே மாதிரி நம்ம வாங்கியிருக்க வீட்டுக்கு லாட் ப்ரீமியம் மட்டுமே 50K, $50,000. நம்ம ஊரில் வந்து ஒரு 45 லட்சமா 40 லட்சமா ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். ஏன்னா அதுக்குள்ளே வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு கணக்கு போட தெரியாது, நம்மளை கலாய்ப்பாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ இருக்க எக்ஸ்சேஞ்ச் ரேட் படி மேபி ஒரு அப்ராக்சிமேட்டாக 40 அந்த ரேஞ்சில் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ லட்சம். சரி, ஆப்ஷன் இல்லை, ஏன்னா வந்துட்டு அந்த டாட்டு தான் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்னன்னு தெரியல, எந்த வீட்டுக்கு போனாலும் எங்களுக்கு வந்துட்டு வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ் தான் அமையும் போல இருக்கு. நம்ம கரெக்டா? ஏன்னு எனக்கு தெரியல. இப்போ நாங்கள் இருக்கிறதும் வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ் தான். இதுக்கு முன்னாடி நாங்கள் வாங்கின வீடுலாம் வந்து வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ் தான் அமைஞ்சுது. இப்போ நம்ம வாங்குற வீடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எங்களுக்கு அந்த லாட் ரொம்ப பிடிச்சிருச்சு. சதீஷ் என்ன சொன்னார்னா, வாங்கினா இந்த லாட் வாங்கலாம், இல்லைன்னா நம்ம வாங்குறதே வேஸ்ட் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்றத நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த லாட் கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து சரி ஓகே என்ன அப்போ வாங்குறதே வேஸ்ட் அப்படின்னாரு. ஸோ அதனால் லைக் சேஞ்ச் பண்ணணும்னா இதெல்லாம் வந்துட்டு லைக் அதிகமாக இருக்கணும், விஷஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும், அப்போ தானே நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த இது பார்த்திங்கன்னா அது வந்து $50,000 போட்டாங்க. ஸோ அதுதான் அதிகமாச்சு. அந்த மாதிரி வேறு என்னெல்லாம் அதிகமாச்சு? ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் அதிகமாச்சுங்க. வீடு இல்லை அந்த ரூம்ஸு இதெல்லாம் அதிகமாக சொன்னாங்க. ரொம்ப நாப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா கிச்சனில், இந்த கதவு நாப்ஸு, அந்த நாப்ஸ்க்கு வந்து $900 சொன்னாங்கங்க. நாங்கள் வந்து $900 அப்படின்னு இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளோ வாங்கினாங்கன்னு கூட எங்களுக்கு நம்ம ஞாபகமே இல்லை. ஏன்னா நாங்கள் வந்துட்டு இதை போட அதை போட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பூசு அங்கே பூசு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் பெருசாக எங்களுக்கு தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பசங்களை கன்வின்ஸ் பண்ணுறது,
ஸோ கிறிஸ்டனிஷுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து நல்லா பாய்ஸ் செட் ஆகிட்டாங்க. ஸோ தினமும் அவங்களோட தான் போய் விளையாடுறாங்க. தினமும் அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கேங் செட் ஆகிடுச்சு. ஸோ இவங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறோன்னு ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அப்படியா அப்படின்னு இருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி காம்படிஷனும் அதிகமாக இருந்தது. ஸோ அவுட் ஆஃப் என்ன சொல்கிறது காம்படிஷன் இதுலேருந்து நம்ம வெளியே போனோம்னா கொஞ்சம் லைக் இவங்களை இந்த க்ரௌடட் பிளேஸ்லேருந்து கொஞ்சம் போகணும் அப்படின்றது தான் எங்களுடைய மெயினாக இருந்தது. ஸோ அப்போ இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஹை லெவலில் இருந்தது. ஸோ நாங்கள் எப்படி இவங்களை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்டது அந்த லாட்டை போய் நாங்கள் காமிச்சிட்டு பாருடா இந்த லாட்டை நம்ம வாங்கலாமான்னு சொல்லுங்கடா, புக் பண்ணலாமான்னு சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் புக் பண்ணுறதுக்கே ஆல்மோஸ்ட் வந்து 1 month யோசித்தோம். புக் பண்ணலாமான்னு சொல்லுங்கடா, புக் அப்படியா அப்படின்னாங்க. யாருமே இல்லை, ஐ வில் பி ஃபீலிங் போர்டு அப்படி இப்படின்னாங்க. நான் சொன்னேன் சரி புக் பண்ணலாம், உனக்கு வந்துட்டு நிட்டெண்டோ ஸ்விட்ச் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இவங்க யார் ஃப்ரெண்டா நிட்டெண்டோ ஸ்விட்சா அப்படின்னு கேட்கும்போது ஃப்ரெண்டு வேண்டாம் நிட்டெண்டோ ஸ்விட்சு தான் வேணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டாங்கங்க. மாம்ஸ் அக்காவா பேக்கரியா? அனிஷ்க்கு சொல்றேன்ப்பா, நிட்டெண்டோ ஸ்விட்சா ஃப்ரெண்டா? ஸ்விட்ச் தான் சொல்லுவாங்க. ஆமா அதான் சொல்றேன், அக்காவா பேக்கரியா மறந்துட்டீங்களா? வீடியோ கேம்ஸ் தான். ஆமா. ஸோ அவங்க வந்து வீடியோ கேம்ஸ் தான் சூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால நாங்கள் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அவங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கோம் அந்த வீட்டுக்கு போனோன்னே நாங்கள் உங்களுக்கு நாய்க்குட்டிலாம் வாங்கி தரேன்டா அப்படி இப்படின்னு. அதனால வந்துட்டு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பில்டர் கிட்ட நாங்கள் கேட்டோம். எங்களுக்கு வந்து ஒரு பயமும் இருந்தது. ஏன்னா இப்போ வந்துட்டு கட்டுற வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம இந்த வீடே பார்க்கும்போது அப்படியே பொட்டல் கடை தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல் சுற்றி வீடாக இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து போகிற இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொட்டல் கடை இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து பயம் வந்துருச்சு. என்ன பில்டர் கிட்ட போய் கேட்டோம் யாரானா இந்தியன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு. அவர் என்ன தெரியுமா சொன்னார், நான் சொல்லக்கூடாது ஆனால் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் நமக்கு வந்துட்டு கவலை இல்லை, இது இந்தியன்ஸும் அங்கே இருக்காங்க, அதாவது புக் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்துட்டு இது வந்து புக் பண்ணதுக்கப்புறம் தான் கேட்டோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு பக்கத்துலேயே ஒரு குட்டி கம்யூனிட்டி காலேஜ் இருக்குது. ஸோ அதுவும் ரொம்ப நல்லது ஆக்சுவலி, அவங்களுக்கு இந்த பசங்க ஸ்கூலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அது என்ன அப்படின்றத நான் ஃப்யூச்சரில் ஸ்கூல்ஸ் பற்றி பேசும்போது சொல்கிறேன். ஸோ அப்புறம் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம வந்து வாங்கியிருக்கிறது வந்துட்டு நாம் தான் ஃபஸ்ட்டு அந்த லாட்டில் நம்ம தான் ஃபஸ்ட்டு புக் பண்ணோம். யாருமே புக் பண்ணல அந்த கம்யூனிட்டியில். ஸோ நாங்கள் வந்து புக் பண்ணும்போது ஐயோ நம்ம மட்டும் யாருமே வாங்காமல் போயிட போகிறாங்க இந்த கம்யூனிட்டியில், நம்ம மட்டும் அலோனாக இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பில்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெக் ஹோம்ஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கடகடன் ஸ்பெக் ஹோம் கட்டி ஆல்மோஸ்ட் இப்போ வந்துட்டு ஒரு 15 ஃபேமிலி கிட்ட வந்து குடியே வந்துட்டாங்க. மேபி 15 கொஞ்சம் ஓவர் நினைக்கிறேன், 1 2 ஆமாம் 15 கிட்ட வந்துட்டாங்க. ஸோ அதுவே ஒரு இதுதான். அவ்வளோதான். ஸோ இதுதான் எங்களுடைய குட் நியூஸ். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எங்கே வந்து லாட்டை வாங்கியிருக்கோம் என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து காண்டாயிருக்கும், என்னடா இந்த வீடியோவில் நீங்கள் எதுவுமே காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாரி. நான் இதை வந்துட்டு ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கிளியராக வந்துட்டு நம்ம எங்கெங்கே போனோம், நம்ம எப்படி வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக நான் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் எங்களுடைய குட் நியூஸ். ஸோ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.